ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களோட நடிப்பில் நேற்று வெளியான ரசவாதி படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ரசவாதி படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சித்த மருத்துவராக இருக்கார். ஸோ அதே இடத்துக்கு வேலை செய்கிறதுக்காக நம்ம தானியா ரவிச்சந்திரன் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு காதல் மலருது. ஸோ அந்த லவ்வை தடுத்து நிப்பாட்ட போலீஸாக நம்ம வில்லன் என்று கொடுக்குறாரு. ஸோ எதனால் அவர் இவங்களை பிடிக்காமல் இருக்கார், ஸோ எதுக்கு இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத அந்த கதை முழுக்க காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதையில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம சாந்தகுமார் அவர்களுடைய படத்தில் வர மாதிரி கொடைக்கானலுடைய அழகை சூப்பராக காமிச்சிருப்பார். பேசிக்காக அவரோட ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், இயற்கைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து செம்மையாக எடுத்திருப்பார். ஸோ இதுலேயும் அதே மாதிரி செம்மையாக இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அர்ஜுன் தாஸ் அவருடைய கேரக்டரை பார்த்தோம்னா அதில் அவருக்கு காலில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியும், ஸோ அதனால் கொஞ்சம் கிண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை த்ரூ அவுட் த ஃபிலிம் சூப்பராக காமிச்சிருப்பார் நம்ம அர்ஜுன் தாஸ். சூப்பராக ஒரு மெனக்கிட்டு நடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறாங்க. நம்ம விஜய் ரம்யாவாக இருக்கட்டும், நிறைய பேர் அவங்கவுங்க கேரக்டரை சூப்பராக செம்மையாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் ஏன் படத்தில் வருது அப்படின்ற ஒரு டவுட்டே நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸாகவே சில கேரக்டர்ஸ் இருக்குது. தென் படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச்டாகவே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம், நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். பட் இருந்தாலும் கதைக்களம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லவ் ஸ்டோரி உள்ள ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாகவே கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பிச்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவே படத்துக்கு ஒரு சின்ன மைனஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ரொம்பவும் ஃப்ளாப் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. படம் ஒரு நல்ல கதைக்குள்ள ஒரு நல்ல படம் தான். பேசிக்காகவே நம்ம சாந்தகுமாருடைய படங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்டாக தான் போகும். பட் ஆனால் கதை சூப்பராகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரசவாதி படமும் இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட சூப்பராக போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடை பெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.